பழனிசாமி ஒரு தற்கூரி, அவருக்கு முதலமைச்சராக தகுதி இல்லைன்னு ஏற்கனவே நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இப்ப அவருக்கு ஆதரவு உங்களை சுத்தியே ஏராளமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன பதில்? விடுங்கன்னு அரசியல் இருக்கிறதா? பாஜக நிர்வாகிகள் கூட்டத்துல உங்களை சுத்தியே ஏராளமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? விடுங்கன்னு அரசியல் இருக்கிறதா? 4 பேர் நல்லவன் சொன்னா 4 பேர் கெட்டவன் சொன்னா. பழனிசாமி ஒரு தற்கூரி, அவருக்கு முதலமைச்சராக தகுதி இல்லைன்னு ஏற்கனவே நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இப்ப அவருக்கு ஆதரவு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம். நான் இந்த கட்சியினுடைய தொண்டங்கண்ணா. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தலைவர் அப்புறம் ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க, தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை பயன். என் கடமை, கட்சி சொல்லிட்டாங்க, மோடி ஐயா சொல்லிட்டாங்க, என்னுடைய கடமை. இதுல தொண்டர்கள் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்கண்ணா. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சது. எங்களுடைய கடமை, தலைவர்கள் சொல்லிட்டாங்க, செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு. 2வதுங்கண்ணா, நேத்து ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் மறைந்து 24 ஆண்டுகள் ஆச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் அழைச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் தனித்தையும் அழைச்சிருந்தாங்க. மேடைக்கு போகும்பொழுது இருக்கை போட்டிருந்தாங்க. ஜி.கே. வாசன் அண்ணன் சொன்ன இருக்கையில நான் அமர்ந்திருந்தேன். அவ்வளவுதாங்க.